இழந்து போகக்கூடாதான். யாதொரு கசப்பான வேரும் உங்களுக்குள்ள முளைக்கக்கூடாது என்பதை சொல்லி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபை நாம் எப்படி இழந்து போகிறோம்? வசனம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்றேன். எங்கன்னா இங்கே தேவனை விட்டு வேறொரு காரியங்களை பின்பற்றி போகிற காரியங்கள், அப்படியாப்பட்ட ஒரு இதயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட இதயம் உள்ளவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கிருபை இழந்து போகிறார்கள். இங்கேருந்து இந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்தோடு ஐக்கியம் வைக்கும் போது அவங்களுக்கெல்லாம் செய்யாதீங்க, அவங்களுக்கு தராதிங்க. இங்கேருந்து நம்ம கூட இருந்துட்டு இன்னொருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்களுக்கு கொடுங்க, அவங்களாம் வேணாங்க, ஒன்றும் இல்லைங்க, போதுங்க, இருக்கிறவங்களும் கொடுங்க. என்னன்னா அவங்க நம்ம கூட இருந்து இன்னொரு காரியங்களை செய்யும் போது அவங்களுக்கு என்ன பண்ண அந்த உதவி கட்டாகுது. இதே போல தான் தேவனோடு கூட இருக்க வேண்டியவர்கள் வேறொரு காரியத்தோடு ஐக்கியம் வைக்கும் போது, வேறொரு காரியத்தோடு உறவு வைக்கும் போது, வேறொரு காரியங்களை பின்பற்றும் போது அங்கே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபையை இழந்து போகிறான். இந்த கிருபை